வணக்கம் அன்பு நண்பர்களே. தாவேக்காவோட ஆட்சி 6 மாதத்திலேயோ 3 மாதத்திலேயோ முடிவுக்கு வரப்போகுது அப்படின்னு தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருக்காரு மு.க.ஸ்டாலின் அவர்கள். இது முதல் முறை அல்ல, ஏற்கனவே ஒரு முறை இதே போன்று பேசியிருந்தார். இப்பொழுது 2 தினங்களுக்கு முன்பு முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் அவர்களுடைய தலைமையில் முன்னாள் அதிமுகவில் இருந்தவர்களுடைய இணைப்பு விழாலையும் இது போன்ற கருத்துக்களை மு.க.ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்கார். இதனோட பின்னணி என்ன? உண்மையிலேயே தாவேக்கா ஆட்சி கவிழ்ந்து விடுமா? மு.க.ஸ்டாலின் ஒரு அரசியலில் பழுத்தவர், ஒரு மிகப்பெரிய மூத்த அரசியல்வாதி. அவர் ஏன் இது போன்ற வார்த்தைகளை சொல்கிறார்? இன்னொரு பக்கம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் வீரபாண்டியன் போன்றவர்கள் இதை எதிர்க்கவும் செஞ்சிருக்காங்க. இதனுடைய பின்னணி என்ன? மு.க.ஸ்டாலின் அவர்கள் இப்படி சொல்வதன் மூலமாக எதை நிறுவ முயல்கிறார் அப்படிங்கிறத ரத்தின சுருக்கமாக விளக்குறதா இந்த வீடியோவோட நோக்கம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளேயே போயிடலாம். தமிழகத்தில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சி நடந்துட்டுருக்கு. தாவேக்காவை பொறுத்தவரை தேர்தலுக்கு முன்பு எந்த ஒரு கூட்டணி கட்சியிலையும் சேராமல் 35% வாக்குகளை பெற்று தமிழ்நாட்டோட தனிப்பெருங்கட்சியாக ஆட்சியில் இருக்குது. 75 ஆண்டுகளை கடந்த திமுக, 30 ஆண்டுகளுக்கு மேலே தமிழ்நாட்டை ஆண்ட அதிமுக, 2 கட்சிகளுக்கும் இது ஒரு பெரிய அதிர்வுகளை, ஒரு பெரிய ஏமாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதுலேயும் ரொம்ப முக்கியமாக தாவேக்கா ஆட்சி பொறுப்புக்கு வந்த நாள் முதல் திமுகவும் அதிமுகவும் சந்திக்கக்கூடிய அந்த டேமேஜ் இருக்குல்ல, அது ரொம்ப ஹை லெவலில் இருந்துகிட்ருக்கு. அது என்ன டேமேஜ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ரொம்ப குறிப்பாக அதிமுகவை சேர்ந்த 6 சட்டமன்ற உறுப்பினர், அதுவும் ரொம்ப சீனியர்கள், கிட்டத்தட்ட கடந்த காலங்களில் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த ராலிமலை விஜயபாஸ்கர்லேருந்து தொடங்கி கரூரில் இருக்கக்கூடிய விஜயபாஸ்கர்லேருந்து கடைக்கோடி அங்கே தென் மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அம்பாசமுத்திரம் தொகுதியில் வெற்றி பெற்ற இசகி சுப்பையா, மரகதம் குமாரவேல், முக்கியமான சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே இதுவரை 6 பேர் ராஜினாமா செய்திருக்காங்க. இதில் 4 பேர் நேரடியாக தாவேக்காவில் இணைந்து விட்டார்கள். இன்னும் 2 பேர், அதாவது விஜயபாஸ்கர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம், அவர்கள் 2ஆம் தேதி இணைய இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. தாவேக்கால திமுக சந்தித்த மிகப்பெரிய சிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூட்டணி கட்சியை இழந்திருக்காங்க. காங்கிரஸ் கட்சி இழந்திருக்காங்க, 2 பேரும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இழந்திருக்காங்க, அது மாதிரி விடுதலை சிறுத்தைகள் கட்சி இழந்துட்டாங்க, மதிமுகவை சமீபத்தில் இழந்துட்டாங்க. ஸோ இப்போ திமுக கூட்டணியின்றி தடுமாறி வருகிறது, அது சிரமப்பட்டு வருது. ஸோ இந்த சூழலில் தான் விஜய் அவர்களுடைய ஆட்சி 3 மாதமோ 2 மாதமோ தாங்க இருக்கும். அவருக்கு ஓட்டு போட்ட மக்கள்லாம் அதிருப்தியில் இருக்காங்க, பயங்கரமான மன வருத்தத்தில் இருக்காங்க, ஏண்டா போட்டோன்னு நினைக்கிறாங்க அப்படிங்கக்கூடிய இடமெல்லாம் பேசு பொருளாக மு.க.ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து ஒவ்வொரு கூட்டங்களையும் பேசி வர்றார். இதனுடைய பின்னணியை விளக்குறது தான் இந்த காணொலியோட நோக்கம். பின்னணி வேற ஒன்றும் பெரிதாக இல்லை. அதிமுகவிடமிருந்து எம்எல்ஏக்கள் இடம்பெறுதல் நகர்ந்து விட்டது. அதிமுகவோட நிர்வாகிகள் பலரும் போயிட்டாங்க. திமுகவில் கூட்டணி கட்சிகள் இழந்து விட்டது. அப்போ மக்களுக்கு அல்லது தொண்டர்களுக்கு, உடன்பிறப்புகளுக்கு, கிட்டத்தட்ட திமுகவுடைய களத்திலிருந்து செயல்படுறவங்களுக்கு ஆட்சிக்கு திமுக வருமா என்கிற எண்ணம் வந்துவிடக்கூடாது, முதல்ல சந்தேகம் வந்துவிடக்கூடாது, தொண்டர்களை உற்சாகப்படுத்தணும். அதற்காக அவர் சொல்வது உங்கள் நினைவில் இருக்கலாம், 2006 முதல் 2011 வரை திமுக ஒரு மைனாரிட்டி அரசு பண்ணாங்க. அந்த காலகட்டத்தில் காங்கிரஸ் தயவோடும் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தயவோடும் அந்த ஆட்சி அமைந்தது. 100 சீட்டுக்கும் குறைவாக தான் ஜெயிச்சிருந்தாங்க. வார்த்தைக்கு வார்த்தை செல்வி ஜெயலலிதா அவர்கள் மைனாரிட்டி டிஎம்கே கவர்மெண்ட் அப்படிங்கிற வார்த்தையை தொடர்ச்சியாக பயன்படுத்திட்டு வந்தாங்க. ஸோ அந்த இடம் நம்ம கவனிக்க வேண்டிய இடம். ஸோ அந்த போன்ற ஒரு சூழலை மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஏற்படுத்த முயற்கிறார். இது ஒரு மைனாரிட்டி அரசு, இந்த ஆட்சி என்றைக்குனாலும் கவிழ்ந்து விடலாம் அப்படின்னு சொல்கிறதா அவருடைய உள்நோக்கம். அப்படி சொல்வதன் மூலமாக திமுக தொண்டர்கள்கிட்ட அது ஒரு மெசேஜாக பாஸ் பண்ணோம். பாரு, கட்சி நம்ம கட்சி தாங்க வீரியமாக இருக்குது அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று இணைப்பு விழாக்கள். பெஞ்சமின் இணைப்பு விழா, விசிகாவிலிருந்து பனையூர் பாபு இணைப்பு விழா. இப்போ மதிமுக வெளியேறிவிட்டது. நம் யூகம் சரியாக இருந்தால் வள்ளி சத்யா போன்றவர்கள் தனிக்கட்சியை கலைத்துவிட்டு இனி நேரடியாக திமுகவில் ஐக்கியமாவாங்க. ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் தொடர்ச்சியாக நடப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்போ இணைப்பு விழாக்களை நடத்தி அந்த இணைப்பு விழாக்களில் பேசுகிறது மூலமாக பாருங்கள், தாவேக்காவுக்கு எதிர் திமுக தாங்க, திமுக எப்பொழுது வேண்டுமானாலும் ஆட்சிக்கு வந்துடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையை தொண்டர்களுக்கு ஊட்டுவதற்காக மு.க.ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறார். மற்றபடி இதில் எந்த விதமான அரசியல் கணக்குகளும் இல்லை, எந்த விதமான தரவுகளும் இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இல்லைங்க, மு.க.ஸ்டாலின் அரசியலில் பழுத்தவர், அப்பழுக்கற்றவர், நீண்ட நெடிய அரசியல் அனுபவம் கொண்டவர், எல்லாம் உண்மைதான் என்றாலும் கூட அதில் இல்லைங்க அவர் இப்படியான ஒரு வியூகம் வைத்திருப்பார் அப்படின்னு நீங்கள் ஏதாவது நினச்சிங்கன்னா அதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.